இதை பாருங்கள் சார். இதையும் பாருங்கள் சார். அப்புறம் இதையும் பாருங்கள் சார். இதோட ப்ரைஸ் எவ்வளோ? இதோட ப்ரைஸ் 10,000 சார். இப்போ எனக்கு வேணாம். தேங்க்யூ சார். வாட்ஸ் ஹேப்பனிங்? செயின் காஸ்ட்லியாக இருக்கனால ரொம்ப நாளாக யாரும் வாங்கலை சார். அப்போ நீ என்ன பண்ணுற, இந்த செயினோட ரேட்டை டபுளாக குறைச்சிரு. ஓகே சார். என்னங்க இது ரேட் இவ்வளோ அதிகமாக இருக்குது? காலி ஒரு மேனேஜர். சார் வாட்ஸ் ஹேப்பனிங் சார்? என்னங்க இது ப்ரைஸ் 20,000 ரூபாயா இருக்குது? ஐயோ, விலையை கம்மி பண்ணுறதுக்கு பதிலாக கூட்டி விட்டோமே. ஆடா பாவி, இப்படி ஒரு பிரச்சனையை மாட்டி விட்டுட்டியடா. இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குண்ணா, இதோட வேல்யூ அதிகமாக தான் இருக்கணும். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. இது நானே வாங்கிக்கிறேன். வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. அஃப்கோர்ஸ். இந்த கடையில் ரொம்ப நாளாக செயின் யாருமே வாங்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் வந்து அந்த கடைக்காரர் வந்து ப்ரைஸை கம்மி பண்ணி வைக்க சொல்கிறாரு. ஆனால் அந்த கடையில் வேலை பார்க்குற ஒர்க்கர் வந்து ப்ரைஸை கூட்டி வச்சிடுறாரு. அதனால தான் அந்த கஸ்டமர் வந்து வாங்குறாங்க. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஐஃபோன் காஸ்ட்லியாக இருக்கனால எப்படி அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ அதே தான் இங்கே செயின் அதிகமாக இருக்கிறனால நல்லா இருக்கும்னு நினச்சிருக்காரு அவர். ஸோ எக்ஸ்பென்சிவ் ஈக்குவல் டு குட்.